மக்களை எதுக்காக இந்த வீடியோனா, எதுக்காக இந்த அவசர வீடியோனா, நம்ம இந்தியன் பைக் ஸ்டேடியம் தான் அப்டேட் கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எப்போ மழை பெய்ய வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அண்ட் வாட்ச் காமிக்கிறேன். அங்கே ஒரு அக்கா போது பண்ணி போட்டுட்டு தெரியல. இது பேர் வந்து நீங்கள் அதையும் சுட்டுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 போட்டுட்டு அப்புறம் 1 போட்டிங்கன்னா இது வந்துடும். ப்ரோ எங்களுக்கு இது வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் ஒன்றும் இந்தியன் பைக் ஸ்டேடியம் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. இது இப்போ தான் லான்ச் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம கேமில் கொண்டு வந்துட்டானுங்க. அதுக்குள்ளே நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரா இந்த ஒரு வாட்டி செத்துறேன்னா அப்புறம் இந்த கார் வந்துடும். இந்த காருக்கு நீங்கள் கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். கருப்பு கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கருப்பு கலர் நல்லாயிருக்கு. இதுலேயே நீங்கள் எல்லா கலரும் கலந்த மாதிரியே போட்டுக்கலாம். அங்கே ஒரு கார் இருக்கா, எப்படி போல மழை வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இருங்க இந்த கலர்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலரும் கொஞ்சம் சுமாராக தான் மக்களே இருக்குது. ஃபோன் எடுத்துக்கிட்டு 9-8 ஓட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேகம் மட்டும் இந்த மாதிரி வந்துடும். அதே நம்பரை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மழை பெய்கிற மாதிரி இது வந்துடும். அதே நம்பரை நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நைட் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்க. இந்த கேமில் இப்போ தான் புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெள்ளைக்கா ஆளு படங்கள்லாம் போட்டுக்கோங்க. அதே நம்பருக்கு நம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் விடிஞ்சிரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இருக்க மக்களை அதை கொஞ்சம் பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். சரி, நான் போகிற மாதிரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பில்டிங்லாம் வந்துடும். இல்லை ஒரு சில புது சிட்கோலாம் நான் சொல்லியிருப்பேன். அது வெறும் 10-11 நிமிஷத்துலையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கட்டணும்னா நம்பர் மட்டும் மாற்றி போட்டுகிட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏபிசிடி மட்டும் போட்டு நீங்கள் வந்து நம்பரை 13, 14, 15, 16, 17, 18 போட்டுகிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே இல்லை மாட்டிக்குவீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன நம்பர் சொல்லுவேன், 5-0 போட்டிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க. அந்த சீட் கோடு தான் நான் யூஸ் பண்ணி செத்து போட்டேன். ஆனால் வெளியே வர்றது எப்படின்னு தெரியல. அதனால தான் முன்னாடியெல்லாம் நம்மளால ஒரு 30-40 வரைக்கும் தான் இதை மாற்ற முடியும். இப்போ 100 வரைக்கும் இதை மாற்றிக்கலாம் மகளே. இந்த நம்பரு 100 வரைக்கும் 200 வரைக்கும் மாற்றிக்கலாம். 100 வரைக்கும் மாற்றலாம். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கேமுக்குள்ளே போயிட்டுருக்கேன். சீட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்படி வாங்குனீங்க, இதோட சீட் கோட் சொல்லுங்க, நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் நான் வண்டி எடுத்து இங்கே வந்துட்டேன். 00
002 போட்டீங்கன்னா இது வந்துடும். இதுக்கு நான் புள்ளிக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேம் எடுத்து சொல்லியிருந்தேன். அது இந்த ஐக்கானில் நான் கொடுக்கல. ஏன்னா இதுவே 10 நிமிஷம் வீடியோ. 10 நிமிஷத்தில் நம்மளால அந்த ஐக்கான்லாம் கொடுக்க முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அப்படி 10 நிமிஷமாக போட்டேன். 5300 போட்டிங்கன்னா 3005 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அங்கிட்டு இருக்க வண்டி வந்துடும். நான் போகிற சீட்டுக்குள்ள ஒரு சீட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சீட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம். இந்த டைனோசர் சீட்கோலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் மறந்து போயிருப்பீங்க. அதான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதோட சீட் கோடு இதாண்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்துகிறேன். இது ஒரு நான் பார்த்தோம்னா அதோட சீட் கோடு இப்போ போட போகிறேன். இதான் நம்ம அடுத்த சீட் கோட். இல்லை நிறைய சீட் கோட் மக்கள், நிறைய சீட் கோட். சரி மகளே, இருங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டிலாம். வேணால் நீங்கள் ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கோங்கடா போட. ஆட்டோ சீட் கோட் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் மறந்துருப்பீங்க. சரி மகளே, ஆனால் 2 நிமிஷம் இந்த வீடியோ முடிவடைய போகுது. இது ஏற்கனவே போட்ட சீட் கோடா. முன்னே நிறைய சீட் கோடெலாம் இருக்குது. முன்னே எவ்வளவோ சீட் கோட் இருக்குது. அதில் அவங்களுக்கு 10 நிமிஷம் வீடியோலாம் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு அதுக்காகவே ரொம்ப லென்த் வீடியோ போட்டு சொல்கிறேன். சரியா? இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நோட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் கூட எழுதி போட்டுக்கலாம். பிரச்சனை இல்லை. யாரோ ஃபோன் பண்ணாங்க. எந்த மூதேவி எனக்கு ஃபோன் பண்ணதுன்னு தெரியல. அப்படி இருந்து மக்களே ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்குது. யாரோ ஃபோன் பண்ணாங்க. கட் பண்ணி விடுறா. ரெக்கார்டு ஆகுது. சரி மகளே, பாய் பாய் பாய். இதே போல் நிறைய சீட் கோட் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. அதோட இந்த வெள்ளைக்கான போடுங்க. நான் இதோட இதை பார்த்துட்டு இதோட பார்ட் 4 போடும்போது உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். அப்போ நீங்கள் ஒன்றும் நிறைய சீட் கோடு இல்லை கண்டுபிடிக்கலாம். எந்த மூதிவிட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறது. பாய் மக்களே, பாய் பாய் பாய். இருங்க ஒரு நிமிஷம். நம்ம மலையிலலாம் அந்த பாம்பு வெடிக்குதான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போகலாம். என்ன மகளே ஒரு ஃபோனாக வந்துக்கிட்டு இருக்குது. கட் பண்ணி வரா. ஏய், எப்படி வெடிக்குது வரும் மகளே. பாய் மகளே, பாய் பாய் பாய். ஒன்றும் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது